வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 11ஆம் தேதி இன்றைய கிழமையினுடைய கடைசி பாராளுமன்ற அமர்வு. இன்றைய தினம் 27/2 செக்ஷனில் எங்களுடைய பாராளுமன்றத்தில் எங்களுடைய பட்டதாரிகளுடைய நியமனம் தொடர்பாக நான் 27/2 செக்ஷனில் கேள்விகளை போட்டிருந்தேன். அந்த கேள்விகளை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அது தொடர்பாக கேட்டிருந்த போது அவர்கள் அதற்குரிய பதிலை தருவதற்காக உண்மையாகவே நான் போட்ட கேள்விக்கு பதில் தர வேண்டியவர் பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி அவர்கள் தான் தர வேண்டும். ஆனால் நான் கேள்வியை வாசிக்க தொடங்குகிற நேரம் போது பிரதம மந்திரி எழுப்பி போய்விட்டார். அதற்கு பிறகு அதனுடைய டிப்யூட்டி எஜுகேஷன் மினிஸ்டர் எழும்பி சொன்னார், அதற்குரிய பதிலை நான் இன்றைக்கு உங்களுக்கு தர முடியாது, எனக்கு 2 கிழமை வேணும், அதற்குரிய பதில் தருவதற்கு 2 கிழமை வேணும் என்று சொல்லியிருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி தான் எங்களுடைய இதிலே, அதாவது எங்களுடைய கஸ்தூரி தங்கராஜா என்கின்ற வைத்திய தொடர்பாக சாவச்சேரி ஆதர வைத்தியசாலையிலிருந்து மன்னாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு அவர் மன்னாருக்கு போய் டியூட்டி அசைன் பண்ணவே இல்லை என்ற விடயம் தொடர்பாக 3ஆம் மாதம் 10ஆம் தேதி போட்ட கேள்விக்குரிய பதில் இது இந்த 27/2 செக்ஷன்ன்றது நாட்டின் அவசரமான பிரச்சனை என்பதால் உடனடியாக பதில் தர வேண்டிய விடயம். அதை 3.5 மாதம் கழித்து எல்லாத்தையும் செய்து போட்டு எல்லா டிரான்ஸ்லேட்டர்களையும் அடித்து போட்டு எங்களுடைய சுகாதார அமைச்சு தந்திருக்கிறது. அந்த பதிலை தந்திருக்கு, இன்றைய தினம் தந்திருக்கிறது. இன்னொரு வீடியோ போடுகிறேன், நீ அதை பார்க்கலாம். ஏனென்றால் இன்றைய தினம் எங்களுடைய பிரதம மந்திரி ஹரணி அமரசூரிய அவர்களுடைய குட்டுக்கள் எல்லாம் வெளிப்பட்டு விட்டது. நான் கிளிக்க போகிறேன் என்று தெரியும். ஆகவே அவர் எழும்பி வெளியாக போய்விட்டார். அதுக்குரிய டிப்யூட்டி மினிஸ்டர் அவர்கள் தான் அதுக்குரிய பதிலை தந்தவர். என்னென்றால் இது ஒரு உண்மையாகவே ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள். இந்த யூனிவர்சிட்டி பாஸ் அவுட்ன்றது இன்றைய தினம் கூட நான் ஒரு வீடியோ ஒன்றை போட்டு நான் அந்த லைவ் இன்றைய தினம் வீடியோவை சற்று எடுத்து பாருங்கள், பின்பகுதியில் மட்டுமாவது பாருங்கள். என்றால் இந்த யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ன்றது பாவங்கள். ஆனால் எங்களை மாதிரி யாழ்ப்பாணம் என்ன சொல்கிறது, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் மாதிரியான கேவலமான பல்கலைக்கழகங்கள் அந்த வகையில் தான் மட்டக்களப்பும். ஆனால் அதோட ஒப்படைக்க பரவாயில்லை. இப்படியான தமிழ் பல்கலைக்கழகங்களில் படிக்கிற ஆர்ட்ஸ் படிக்கிற அந்த மாணவர்களுடைய அல்லது கொமர்ஸ் படிக்கிற அல்லது சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுடைய தொழில் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தொடர்பாக அரசாங்கத்துக்கு ஐடியாவே இல்லை. என்ன செய்ய போகிறோம், வேலை எப்படி கொடுக்க போகிறோம் ஐடியாவும் இல்லை. இப்போது A-level படிக்கிறார்கள் கூட ஆர்ட்ஸ் படித்து கொண்டிருக்கிறாங்க. பாவம் என்ன செய்கிறேன். ஸோ நீங்கள் படிங்க ராசா, நீங்கள் படிங்க, நான் மாநசபை எடுப்பேன், அதுக்குரிய வேலை அவ்வளோத்தையும் செய்வேன். என்னென்றால் அந்த விடயங்களை விளங்கிக் கொள்ளாத முட்டாள் அரசியல்வாதிகளையும் முட்டாள் பிரதம மந்திரிகளையும் வைத்துக்கொண்டு தான் இந்த அரசாங்கம் ஓடுகிறது. அட்லீஸ்ட் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறவா இந்த கிழித்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், லைவ் ஒன்று, அதை தயவு செய்து பாருங்க. என்ன அப்படியான விடயங்களை கூட விளங்கி கொள்ளாத ப்ரொஃபஸர்ஸ் மேர், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் மேர், யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ், பிரின்சிபல் மார், இந்த நாடு எங்கே போகணுன்னு தெரியாது. இப்போ நான் போட்ட கேள்விக்கு பதிலே இல்லை ராசா. கேள்வியே கேட்கக்கூடாது. அச்சுனா இருந்தால் கேள்வி கேட்டால் பிரச்சனை. இவன் எப்படியாவது கேள்வியக்கா பண்ண கேள்வியை கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு சட்டத்தில் ஓட்டையை பிடிச்சி கொண்டு போய் கேள்வியை கேட்டால் அங்கே கேள்வி கேட்குறதுக்கு எந்த பதில் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த கேட்கப்பட்ட கேள்விகள் நான் இன்னொரு தடவை அந்த பதில் அவர்கள் சொல்லும்போது பார்க்கிறேன். இது தொடர்பாக நாங்கள் ஒரு பெரிய வேலை ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறது. விரைவில் அது வரும். ஆனால் உண்மையாகவே ஜூனியர்ஸ் கிராஜுவேட்ஸ் பாவம் வெளிநாட்டுக்கு போய் கனடாவில் அசைலம் அடிக்கிறத தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை. 5 வருஷம் ஒரு டிகிரியை வச்சுக்கொண்டு நான் மாநசபை எடுக்கல ஒரு பேக்லாக் இல்லாமல் கிளியர் பண்ணுவேன். அது என்னுடைய ப்ராமிஸ். நன்றி, வணக்கம். பேக்லாக் இல்லைன்னா பாஸ் அவுட் பண்ணி 6 மாதத்தில் வேலை. அதை நான் உங்களுக்கு மாநசபையில் நான் செய்து காட்டலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். නියෝජකතානායකතුමනි, රාජ්‍ය පරිපාලන මන්ත්‍රීතුමා ඊළඟ දිනේදී පිළිතුරක් ලබා දෙයි. Question under Standing Order 27 of Parliament, Honorable Dr. Ramanathan Archunan. Thank you, sir. 2020-2021 காலப்பகுதியில் வழங்கப்பட்ட முறைகேடான அரச உள்வாரி பட்டதாரிகளுக்கான அரசாங்க நியமனம் தொடர்பானது. மதிப்புக்குரிய பிரதம மந்திரி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் அவர்களே, அரசாங்க தொழில் வழங்குதல் தொடர்பாக உங்களுக்கு பின்வரும் முறைகேடுகளை தெரிந்திருந்தும் அவற்றுக்கான பதில்களை தாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் தெரிவிக்க முடியுமா என்பது தொடர்பாகவே இந்த கேள்வி என்னால் முன்வைக்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் சிறப்பு சித்திகளுடன் பல்கலைக்கழகம் நுழைந்த நாங்கள் 2019ஆம் ஆண்டு நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை அற்ற காரணங்களாலும் பல்வேறு அரசியல் காரணங்களாலும் முறைகேடாக வழங்கப்பட்ட அரசாங்க நியமனங்களால் 2020ஆம் ஆண்டு ஆவணி மாதம் அளவில் வழங்கப்பட்ட பட்டதாரி
பட்டதாரிகளுக்கான தொழில் வாய்ப்பினை இழந்து நிற்கிறோம். இதன் மூலம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு சித்திகள் மூலம் விசேட பொது பட்டம் வென்ற மாணவர்களும், அதே நேரம் பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக பாடங்களில் இருந்து எங்களுடைய சக ஆண்டு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய பல்கலைக்கழக கற்கை நெறியானது அரசாங்கத்தின் செயல்பாட்டு குறைவினால் தாமதமாக்கப்பட்டது என்பதை ஒத்துக்கொண்டு யாழ் பல்கலைக்கழகம் கடிதம் மூலம் தெரிவித்திருப்பது மட்டுமல்ல, 2024 ஆண்டு தாங்கள் தேர்தலில் நின்றபோது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்ததன் காரணமாக உங்களை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி வைத்தோம். தற்போதைய ஜனாதிபதி உட்பட தாங்களும் எங்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை வழங்கி இருப்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அண்மைய தினத்தில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்து 1756 பட்டதாரி மாணவர்களுக்கு சிறப்பு அடிப்படையில் வெட்டுப்புள்ளிகள் தீர்மானிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாக அரசாங்கத்தினால் சொல்லப்பட்டது. ஏற்கனவே மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு உயர்கல்வியை முடித்து அதன் பின்னர் வருடக்கணக்காக எங்களுடைய முதலாவது நியமனத்திற்காக காத்திருக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு பரீட்சை ஒன்றை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். அதே நேரம் தங்களுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் அதிபராக இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறுக்கு வழியில் நியமனங்களை பெற்றுக் கொடுக்க முனைவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். அதே நேரம் மேல் மாகாணத்திலே அரசாங்க பட்டதாரிகள் அல்லாத தனியார் பட்டதாரிகளுக்கு தாங்கள் வேலை வாய்ப்பினை வழங்கியிருப்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான ஊழல் தொடர்பான செய்தியாக போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வாறான முறையற்ற நியமனங்களை இந்த அரசாங்கம் வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் உள்வாரி பட்டதாரிகள் ஆகிய நாங்கள் வருடக்கணக்காக பொய் வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் பின்வரும் கேள்விகளுக்குரிய வினாக்களை இந்த உயரிய சபைக்கு தங்களால் வழங்க முடியுமா? முதலாவது கேள்வி, 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கத்தால் வேலை வாய்ப்புகள், உங்களுடைய அரசாங்கம் அல்ல, 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கத்தால் வேலை வாய்ப்புகள் நிரந்தரமாக வழங்கப்பட்டிருந்ததா? ஆமனில் எத்தனை வேலை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன? இரண்டாவது, 2014 ஆண்டு பல்கலைக்கழக கற்கை நெறிகளுக்கு உள்வாங்கப்பட்டு யாழ்ப்பாணம், பேராதனை மற்றும் மட்டக்களப்பு பொது விசேட பட்டதாரிகளுக்கு அந்த நியமனத்தில் உள்வாங்கல் நடந்ததா? அப்படியாயின் எத்தனை மாணவர்கள் உள்வாங்கப்பட்டார்கள்? மூன்றாவது, 2014 ஆண்டு பல்கலைக்கழக நுழைவுக்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் 2020 ஆண்டு தங்கள் கல்வி பட்டங்களை முடிக்கவில்லை என்பதையும், அவ்வாறாயின் தங்களுடைய சகதர மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தும் அதே வருடத்தில் உள்வாங்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக மற்றும் கிழக்கு பேராதனை மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படாதது அரசாங்கத்தின் குறைபாடு, உங்களுடைய அரசாங்கம் அல்ல, அரசாங்கத்தின் குறைபாடு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியாயின் கடந்த அரசாங்கத்தின் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டதா என்று கேட்கிறேன். நான்காவது கேள்வி, அதே நேரம் மேல் மாகாணத்திலே முக்கியமான கேள்வி, மேல் மாகாணத்தில் ஆளுநரின் செயற்பாடினால் HNDE கற்கை நெறி மாணவர்களுக்கு மாகாண அமைச்சின் கல்வி செயலாளரினால் நியமனங்கள் வழங்கப்பட்டதா? அவ்வாறாயின் அந்த நியமனங்களில் விவரங்கள் என்ன? எத்தனை நியமனங்கள் வழங்கப்பட்டன? ஐந்தாவது, வடமாகாண பாடசாலையில் 2ஆம் மொழியாக சிங்கள பாட ஆசிரியர் வெற்றிடம் 400 உள்ளது. தற்போது அரச வேலையில் நிரந்தரமாக மற்றும் வேலை வாய்ப்பு பெறுவதற்காக 2ஆம் மொழியை மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக கொண்டிருக்க வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட 2ஆம் மொழியை சிங்கள பாடமாக பயின்ற எங்களுடைய மாணவர்கள் இன்று வரை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு எங்களுடைய தொழில் வாய்ப்பை வழங்க 10-15 வருடங்களுக்கு தொழில் வாய்ப்பினை வழங்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன? ஆறாவது, வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு வடமாகாண ஆளுநருக்கு அதிகாரங்கள் இருந்த போதும் அவரை தொடர்பு கொண்ட போது மத்திய அமைச்சின் செயலாளர் அது தொடர்பாக தீர்மானிப்பார் என்றும் கேபினட் அனுமதி தேவை என்றும் சொல்லி இருக்கிறார். அதேவேளை வடமாகாண செயலாளர் இருக்கின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சீஃப் செக்ரட்டரி. இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? நன்றி. Honorable Deputy Minister of Education, yes. කරුණීය කතානායකතුමනි, මේ ප්‍රශ්නේ සම්බන්ධයෙන් දීර්ඝ දත්ත ප්‍රමාණයක් අවශ්‍ය නිසා සති දෙක කාලයක අපි කල්ගණනාවක් සිදු කරනවා. இதன்போது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய அங்கே அந்த இடத்துல நிற்கவில்லை, அவர் வெளியேறிவிட்டார். அதற்கு பிறகு நான் கேள்விகளுக்கு வாசிக்க தொடங்குகின்ற போதே வெளியேறிவிட்டார். அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் எங்களுடைய டிப்யூட்டி மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுகிறார், இந்த இவற்றுக்கு 2 கிழமைகள் இந்த இதற்கு பதில் சொல்வதற்கு 2 கிழமைகள் தேவை, ஆகவே தாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்.
Ramnath, yes, he's taken time. Ministerial statements. Honorable Dr. Nalinda Jayatista, Minister of Health and Mass Media, reply to a question understanding order 27-2 raised by Honorable Dr. Aruchanan Ramanathan on 11/3/2025. ගරුණාජ කතානායකතුමනි බොහොම ස්තුතියි අවස්ථාව ලබා அதாவது வந்து 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 11ஆம் தேதி நான் கேட்ட கேள்விக்கு இன்று தான் 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 11ஆம் தேதி தான் கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள் கடந்து தான் அதுக்குரிய பதிலை, அதாவது வந்து என்ன என்று நான் இதுக்குள்ளே தெளிவாக அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்ன சொல்லப்பாக என்று அதுக்குரிய பதிலை அவர் சொல்லுகிறார், கேட்போம். පිළිබඳව ගරු අර්ජුන රාමනාഥන් මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරන ලද 27 ප්‍රශ්නයට මේ පිළිතුර ළමා රෝග විශේෂඥතාවය සඳහා දේශීය පුහුණුව අවසන් කර ඇති වෛද්‍ය කස්තුරි ජීවගන් මහත්මිය නැත්නම් වෛද්‍ය කස්තුරි කනගරාජා මහත්මිය తాවකාලික ස්ථානගත කිරීමේ ලයිස්තුවෙන් සේවා අවශ්‍යතාවය මත මන්නාරම මහරෝහල වෙත ස්ථානගත කරන ලදී. ඇය ඒ වන විට ගර්භණී තත්ත්වයේ පසු බැවින් තම ස්ථිර පදිංචියට ඉතා ඈතින් පිහිටි මන්නාරම රෝහල වෙත වාර්තා නොකොට සිය දරු ප්‍රසූතිය හේතුවෙන් ප්‍රසූති නිවාඩු ලබා ගන්නා ලදී. அப்போது இவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தெரியும் 3ஆம் மாதம் அளவில் ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தேன். கஸ்தூரி தங்கராஜா எனப்படுகின்ற வைத்தியர் மன்னாரிலே குழந்தை பேர் தொடர்பாக ஒரு ஆக்டிங் கன்சல்டன்ட், ஒரு கன்சல்டன்ட் இல்லை, ஆக்டிங் கன்சல்டன்ட், அவாவை ஏன் தாங்கள் இன்னும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 2022ஆம் ஆண்டு இடமாற்றம் செய்யப்பட்டு இன்று வரைக்கும் இடமாற்றம் செய்யவில்லை, மன்னாரிலே குழந்தை பிள்ளைகள் இல்லை என்று நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவாராக சொல்லியிருக்கிறார். 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 11ஆம் தேதி 3.5 மாதங்களுக்கு பிறகு அவ கர்ப்பிணியாக இருந்திருக்கிறார். அந்த நேரம் அதனால் அவாவை வந்து தான் இருக்கின்ற இடத்திலிருந்து தூர உள்ள இடத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 70 கிலோமீட்டர் தூர இடமான மன்னார் வைத்தியசாலைக்கு அனுப்பாமல் தாங்கள் இருந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ප්‍රසූති නිවාරණ හේතුවෙන් 2024 తాවකාලික ස්ථානගත කිරීමේ ලයිස්තුවට අයතුම් කර නොතිබූ අතර ප්‍රසූති නිවාඩු වලින් වසරකට පසු නැවත චාවකච්චේරි මූලික රෝහලට වාර්තා කළා තියෙනවා. 2024 1/1 සිට 2027 10/15 කාලේ නිවාඩු ලබාගෙන තියෙනවා. ප්‍රසූති නිවාඩුවෙන් පසු සේවයට වාර්තා කළද ඇය නැවත ගර්භණී තත්ත්වයේ පසුවන බැවින් அவர் தன்னுடைய மெட்டர்னிட்டி லீவ் காரணமாக 2024 1/10 ஜனவரி 10ல் இருந்து 2024 10ஆம் மாதம் ஒரு டேட் சொல்லி அந்த டேட் வரைக்கும் அவ மெட்டர்னிட்டி லீவில் இருந்திருக்கேன்னு சொல்லுகிறார். විද්‍ය වාර්තාවක් ඉදිරිපත් කරමින් අධි අවධානම මත චාවකච්චිය රෝහලේ රැඳී සිටීමට හෝ කයිට්ස් මූලික රෝහල වෙත මානුෂීය පදනම මත తాවකාලික අනියුක්තියක් ඉල්ලා සිටින ලදී. එහෙත් අමාත්‍යාංශය විසින් දිගින් දිගටම මන්නාරම රෝහල වෙත වාර්තා කරන ලෙස දැනුම් දුනි. ඇය මන්නාරම රෝහලට වාර්තා කළද ගර්භණී භාවය පිළිබඳ සංකූලතා සහ අධි අවධානම මත දරු ප්‍රසූතිය සඳහා යාපන රෝහල වෙත 3 වෙනි ගර්භණී සමය තුළ తాවකාලික අනියුක්තියක් ඉල්ලා සිටින ලදී. මානුෂීය පදනම මත அப்போது அவர் சொல்லுகிறார், அவருடைய 3வது கர்ப்பமாம் 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதத்துக்கு பிள்ளை கிடைத்தா பிறகு நினைக்கிறேன். அப்போ அவள் பிள்ளை பால் கொடுத்து கொண்டு வந்தவா எனக்கு தெரியலை, இவர் என்ன பிள்ளையாக சொல்லுகிறார் என்று. அதன் பிறகு தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் டெம்பரரியாக இணைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே மன்னார் தூரம் என்பதால் அங்கே போக முடியாது என்று சொல்லியிருக்கிறார். එම ඉල්ලීම සලකා බලන ලද අතර 2025 7/4 දින සිට දැනට తాවකාලිකව යාපනයේ ශික්ෂණ රෝහල වෙත අනියුක්ත அதே நேரம் 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 7ஆம் தேதி, இப்போ ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னான் தான் மறுபடியும் யாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறேன்னு சொல்லுவார். වෛද්‍යවරිය විශේෂඥ වෛද්‍යවරියක් නොවන අතර දේශීය පුහුණුව අවසන් කර ඇති විදේශීය පුහුණුව සඳහා යාමට බලාපොරොත්තු වෙන සිටින නිලධාරිනියකි. දීර්ඝ කාලයක් ප්‍රතිකාර ලබා ඇති අතර ගර්භණී භාවයට පත් නිලධාරිනියකගේ ඉල්ලීම මානුෂීය පදනම සලකා බලන ලද බව කාර්මිකව පාර්ලිමේන්තුවේ දැනුම් දී සිටිනවා. ඒ වගේම அப்போ சொல்கிறார், அவருடைய 3வது ப்ரெக்னன்சி. அதே நேரம் அவள் வந்து 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 7ஆம் தேதி ஒரு மனித பண்புகளோடு, அதாவது வந்து ஒரு கரிசனையோடு அவரோட 3வது ப்ரெக்னன்சி காரணமாக தான் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு டெம்பரரி அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பதாக சொல்லுகிறார். නාරම දිස්ත්‍රික් මහ රෝහල සඳහා අවශ්‍ය කරන ළමා රෝග විශේෂඥවරයා මේ වන විට අපි යොමු කළ තිබෙන ගරු යෝජ්‍ය කතානායකතුමනි, අතර මම විශේෂයෙන්ම සඳහන් කරන්න ඕන රටේ පැවති විවිධ තත්ත්වයන් මත සේවයෙන් ඉවත් වෙලා ගියපු වෛද්‍යවරයෙක්
ඉල්ලි அப்போது சொல்லுகிறார் அவர் தற்போது மன்னார் வைத்தியசாலைக்கு சிறப்பு குழந்தை பேரின் வைத்தியர் ஒருவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். நாட்டில் இருக்கின்ற இந்த குழந்தை பேர் வைத்தியர்கள் தொடக்கம் கன வைத்தியர்கள் வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதார அரசியல் நிலைமை காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி இருந்தவர்கள். அவர்கள் இப்போது மறுபடியும் இந்த வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை வந்து தாங்கள் இப்போது முக்கியமாக மன்னாரிலே வேலைக்கு இணைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். කරලා තිබුණා ඔහුට මන්නාරමේ සේවය කළ යුතුයි කියලා. අපි ආගේ කරන්නට ඕන. ඒ නිසා ඔහු දැන් මන්නාරම රෝහලේ ළමා රෝග විශේෂඥ වෛද්‍යවරයාට සේවය කරමින් ඉන්නවා. මේ ප්‍රශ්නය මානුෂීය පදනම සලකලා තමයි ගරු මන්ත්‍රීතුමා ඇයට මේ ස්ථාන මාරු ලබා තිබෙන්නේ. அப்போ சொல்லுகிறார் இப்போது அந்த மீண்டும் வெளிநாட்டுக்கு போய்விட்டு நிலைமை நல்ல நிலைமையாக வந்திருக்கிற என்று காரணமாக திருப்பி வந்திருக்கிற கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் அவர்கள் மன்னாரிலே இப்போ தொடர்ந்து வேலை செய்வதாகவும் இவாவினுடைய இந்த டிரான்ஸ்ஃபர் அதுகள் வந்து அவருடைய ப்ரெக்னன்சி காரணமாகத்தான் தாங்கள் அப்படி மன்னாருக்கு அனுப்பவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். நான் அதுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். Honorable Gayantha Karunatilaka, yes. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ස්ථාවර නියෝග 91 ආ යටතේ මිනිත්තුවක කාලයක් ඉල්ලා හිටිනවා රටට බලපාන වැදගත් කාරණයක් පිළිබඳව රජයේ අවධානය යොමු කරන්න.